வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கம். ஏழை நெசவாளி ஒருவன் ஊருக்கு வந்த சாமியாரிடம், சுவாமி ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டான். உடனே அவர் சொன்னாரு, அப்பா ஏதாவது ஒரு குறிக்கோளை வைத்து வாழு. அதாவது விபூதி பூசின முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமே நீ சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ அப்படிங்கிறது. அவன் என்ன செய்யலாம், பக்கத்துல ஒரு மண்பானை செய்யறவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்போதும் விபூதி பூசிட்டு தான், திருநீர் பூசிட்டு தான் அந்த மண்பானைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பார். உடனே அவரை போய் பார்த்துட்டு தான் அவன் டெய்லி சாப்பிடலாம். ஒரு நாள் அவரை காணோடனே அவனுக்கு பசி அதிகமாயிட்டு அவன் மனைவிட்ட கேட்குறான், அவர் எங்கே போய் பார்க்கணுன்னே காட்டுக்கு மண் வெட்டுறதுக்காக போயிருக்காருன்னு பசியோட வேகமாக ஓடி வரான். இந்த மண்பாண்டை செய்கிறவர் என்ன பண்ணுறாரு, கீழே தோண்டும் போது கீழே ஒரு புதையல் இருக்கு. ஒரு தங்க பானையில் நிறைய தங்க காசுகள் இருக்கு. அதை அப்படி தோண்டும் போது பார்த்த உடனே இவர் பார்க்குறாரு, சந்தோஷப்படுறாரு. இவர் பார்க்கவும் அந்த அந்த விவசாயி இவரை பார்க்கவும் சரியா இருக்கு. நான் பார்த்துட்டேன். உடனே இவர் நினைச்சிருக்காரு, நம்ம புதையில தான் பார்த்துட்டு வரணும். அவர் விபூதி பூசின முகத்தை பார்த்துட்டேங்கிற சந்தோஷத்துல தான் பார்த்துட்டேன்னு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, இந்த புதையில தான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வா உனக்கும் பங்குத்தாரு அப்படின்னு சொல்லி பாதி பங்கை கொடுத்தாரு. வாரியார் சுவாமி சொன்ன கதை இது அதாவது அறியாமல் பக்தி கொண்டாலும் அளப்பரிய ஆற்றல் உண்டு. திருநீர் முகத்தை பூசிய முகத்தை பார்த்ததுக்கே இவ்வளவு பவர்னா, நானே விபூதி பூசினா இவ்வளோ பவர்னு சொல்லிட்டு அன்றையிலிருந்து அந்த விவசாயி